ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரைக்கீரை தொக்கு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் பொடியாக கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மசியலுக்கு இந்த ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டுக்கினேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ரன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இதில் கொஞ்சமாக வடகம் தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சமாக மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கடுகு பொரிக்கும். இப்போ நம்ம மிக்சியில் ரன் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கணும். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய வேணும். இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கீரை தொக்குக்கு இது நல்லா கொச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வெந்துச்சு. இப்போ இதில் கீரை ஆட் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு இந்த கீரை தொக்கை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கொஞ்சம் கலரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை தொக்கை சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடிக்கு செய்ய தோணும். இப்போ இந்த கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.